Hi guys, Assalamu alaikum. This is Mufiz MK. Welcome back to Gloru. A day of special. இன்னைக்கு நாங்கள் நம்மளோட சேனலில் துபாயோட ஒரு ஐகானிக் பிளேஸை தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் Burj Khalifa. Burj Khalifa. Burj Khalifa. Burj Khalifa. You're very right. Let's go and let's see. வேர்ல்டோட டோலஸ்ட் பில்டிங்கான பூஜ் கலிஃபா 2004 தான் அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை ஸ்டார்ட் ஆகி 2010 ஓப்பன் ஆயிடுச்சு. 163 ஃப்ளோர்ஸ் கொண்ட இந்த பூஜ் கலிஃபாவோட ஹைட் 829.8 மீட்டர். அது மட்டும் இல்லாமல் இதனோட பட்ஜெட் $1.5 பில்லியன் அண்ட் இதனோட ஓனர்ஸ் எம்ஆர் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ நாங்கள் யூனியன்லேருந்து மெட்ரோவில் பூஜ் கலிஃபாவுக்கு போக போகிறோம். நாங்கள் ஏன் மெட்ரோவை சூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் டெக்ஸியை விட மெட்ரோ தான் சீப்பஸ்ட் ஆப்ஷன். ஸோ நாங்கள் அதை சூஸ் பண்ணிக்கணும். இதுதான் மெட்ரோவோட பிளாட்ஃபார்ம், நீங்கள் பார்க்கலாம். المحطة القادمة هي برج خليفة دبي مول. The final destination. மெட்ரோவில் பூஜ் கலிஃபா துபாய் மால் மெட்ரோ ஸ்டேஷனில் எக்ஸிட் 1ல் எக்ஸிட் ஆகி துபாய் மால் என்ட்ரன்ஸால் போயிட்டு தான் பூஜ் கலிஃபாவை போயிட்டு பார்க்கலாம். ஸோ நாங்கள் துபாய் மாலால் போனோம். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் துபாய் மாலில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை இன்னொரு வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். நாங்கள் பூஜ் கலிஃபாவுக்கு போன டைமில் எங்களை மாதிரி நிறைய டூரிஸ்ட் பீப்புள் அங்கே வந்திருந்தாங்க. ஸோ டிராஃபிக்காக இருந்ததால் கொஞ்சம் டிலே ஆகிட்டு, அதனால் நாங்கள் துபாய் மாலில் இருந்து கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போனோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்ன விலங்கும் எவ்வளோ பேர் நாங்கள் போன டைம்லேயும் வந்திருந்தாங்க. அதனால் அப்படியே வெளியே வந்து பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் இப்போ பூஜ் கலிஃபாவோட ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். வாங்க லெட்ஸ் சீ. எஸ், நாங்கள் வந்துட்டோம். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பூஜ் கலிஃபாவோட டொப்பை நார்மலாக வீடியோ எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்ல தெரியாது. பிகாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது அப்படி இருக்கும். நான் எடுக்கிற ஆங்கிளை பார்த்தீங்கன்னு சொன்னாலே விளங்கும். நேராக எடுத்தோம்னு சொன்னால் கஷ்டம். இப்போ அது மட்டும் இல்லாமல் க்ளோஸாக இருந்தாலும் நம்ம ப்ராப்பராக எடுக்க முடியாது. அதால் நான் கொஞ்சம் தூரம் எடுக்கிறேன். அப்படியே நானும் போயிட்டு ஷாருக் கான் போர்ஷன் கொடுப்போம்னு சொல்லி கொடுத்து பார்த்தேன், செட் ஆகலை. அப்படியே போன வழியில் திரும்பி வந்துட்டேன். பூஜ் கலிஃபாவுக்கு ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரிவர் செட்டப் ஒன்று இருக்கும். அதில் எல்லாருமே போட் ரைட் போவாங்க. அதோடு சேர்த்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இதில் ஒரு வாட்டர் ஃபவுண்டைன் ஷோ ஒன்று நடக்கும். அதை நான் பின்னால் வீடியோவில் காட்டுறேன், கண்டினியூஸாக பாருங்கள். அதே மாதிரி பூஜ் கலிஃபாவை சுற்றி வர இருக்கிற எல்லாமே ரெஸ்டாரண்ட்ஸ், ஹோட்டல்ஸாகவே இருக்குது. நம்ம அங்கே இருந்துட்டு பூஜ் கலிஃபாவை நல்ல வியூ பாயிண்டில் இருந்து பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் விளங்கும் சுற்றி வர இந்த பிளேசஸ் எல்லாமே ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் ஹோட்டல்ஸ் தான். இப்போ ஷோ டைம் ஆகிட்டு பூஜ் கலிஃபாவில் ஒவ்வொரு 30 மினிட்ஸுக்கு ஒருக்காவும் ஷோ போடுவாங்க. இந்த பூஜ் கலிஃபாவில் இருக்கிற ஃப்ரண்ட் சைட் ஃபுல்லாகவே எல்இடி ஸ்க்ரீன் தான். அந்த எல்இடி ஸ்க்ரீனில் யூஸ்வலாக ஃபில்ம் ப்ரொமோஷன்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். இதில் டிஸ்பிளே பண்ணுற ஆட்ஸுக்குரிய ஸ்டார்டிங் ரேஞ்சே $2,50,000 ஆரம்பிக்குது. வாங்க இப்போ வாட்டர் ஃபவுண்டைன் ஷோ ஸ்டார்ட் ஆகுது, பார்ப்போம்.
வீடியோஸோ எடுக்க முடியாது. அதனால் எல்லா மக்கள் வந்து இங்கே வாரவங்க டூரிஸ்ட் பீப்புளாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் வந்து அதிலிருந்து ஒரு டிஸ்டன்ஸ் எடுத்து மக்கள் இருந்து பார்க்குறதுக்குரிய நின்று பார்க்குறதுக்குரிய ஏரியாஸ் வந்து இதில் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே தான் இந்த பகுதியில் அப்படியே ஸ்டாண்ட் பண்ணி அதை கவர் பண்ணுவாங்க. ஸோ பூஸ்கலி இங்கே இருந்த பிக்சர்ஸ் எடுத்தால் நம்ம வந்து கவர் பண்ணி கொள்ளலாம் ஃபுல்லாக. நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னாலே விளங்கும் இதில் எவ்வளோ பேர் வந்திருந்தாங்கன்னு சொல்லி. Hope you guys like the video. Keep like, comment and share. Plus subscribe the channel. So இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Take care. Bye bye.